வணக்கம். இந்த கொஷின் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஷின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வழக்கமாக புக்கில் லெட்டர்ஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. இது பாருங்கள், இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள். இப்போது மாணவ மாணவிகளுடைய விகிதம் 5:3 கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்கல. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, பாய்ஸ்னுடைய நம்பர் ஆஃப் பாய்ஸை வந்து 500ன்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 300ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 5:3 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 5:3க்கு ஏற்ற மாதிரி நம்ம 500 300ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 100ன் மடங்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சதவீதனாவே 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ். ஸோ இந்த 100ன் மடங்காக நம்ம எடுத்துட்டோம்னா சால்வ் பண்ணுறது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம 500 மாணவர்கள் எடுத்துக்கலாம், 300 மாணவிகள் எடுத்துக்கலாம். டோட்டல் அப்போ 800 பேர் இருப்பாங்களா? ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்வில் 16% மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டாங்க. 16% மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எத்தனை பேர் பாஸு? பேலன்ஸ் 84% பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்களா? 100க்கு 84%. ஓகேவா? அதேமாதிரி மாணவிகள் 8% பேர் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 92% பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 100க்கு 92. ஸோ அந்த எண்ணிக்கை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 500 மாணவர்களில் 100க்கு 84 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 5 × 84 420. அதேமாதிரி கேர்ள்ஸ் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 3 × 92 276. டோட்டல் இரண்டும் டோட்டல் 696. 696 பேர் பாஸ். இந்த 800 பேர்த்தில் நம்ம 800 பேர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த 800ல் 696 பேர் பாஸ்னால் அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இது. 800க்கு 696 பேர் பாஸ். அப்போ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான சதவீதம். இப்போ இது இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 696 8ஆல் வகுத்தோம்னா 8 8 64, பேலன்ஸ் இதில் 5, 8 56, 87% பேர் பாஸ். இதுதான் ஆன்சர். ஓகேவா?